ஹாய் கைஸ். இப்போ நான் சொல்கிற சுச்சுவேஷனை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் காலைல எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஃபோனில் பார்த்து ஒரு மெசேஜ். என்னடான்னு பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த காசுமே டெபிட் ஆனதாக மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ₹1 கூட அதில் வந்து எடுக்கல. என்னடான்னு அடிச்சு பிடிச்சி பேங்க்கு போய் பார்த்தா பேங்க்கில் செம்ம கூட்டம். என்னடா இது பேங்க்லேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிச்சா அங்கே இருக்கவங்க யார் அக்கௌண்ட்லேயுமே காசு இல்லை, எல்லாமே டெபிட் ஆன மாதிரி காட்டுது. பட் அவங்க யாருமே எடுக்கல. அவங்கெல்லாம் போய் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பேங்க் மேனேஜருக்கும் ஒன்றுமே புரியல. அவர் என்னென்னமோ தேடி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, அந்த பேங்க்கில் அங்கே சுற்றி இருக்க 217 பேங்க்ல இருந்தும் ஒரு பைசா இல்லாமல் எல்லாமே யாரோ திருடிட்டாங்க. அங்கே என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும், யூ ஆர் ஆன் ரைட் பேஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷால் வி கோ? 1 இல்லை 2 இல்லை 217 பேங்க்கில் இருக்க மொத்த காசையுமே ஒருத்தன் தூக்கியிருக்கான். அண்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் போலீஸும் ரொம்ப சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ பணத்தை அடிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு ரஃப் கால்குலேஷன் அவங்களாம் போட்டு பார்க்குறாங்க. $400 பில்லியன். அண்ட் போலீஸ் இந்த விஷயத்தை இன்னுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பேங்க் சாஃப்ட்வேர் எல்லாருமே ஸ்பை அப்படின்ற ஒரு வைரஸால் ஹேக் ஆகிருக்கு. அண்ட் அது மூலமாக தான் இந்த $400 பில்லியன் அவன் தூக்கியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நியூஸில் எல்லாத்துக்குமே தெரிவிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் மக்களும் அவங்களோட பணம் வேணும், சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போராட்டம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் 1 இயர் பேங்காக் ஏர்போர்ட்டில் போலீஸ் எல்லாம் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் எதுக்குன்னு ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் அவங்ககிட்ட கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, அந்த $400 பில்லியன் அடித்தது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவனை பார்க்க அப்படி என்ன அப்படி தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், யாருக்கிட்டே மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஃபேஸில் அந்த கில்ட் ஃபீலிங்கு ஒரு மாதிரி சேட், ஐயோ மாட்டிக்கிட்டோமே ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். பட் அவனை பார்க்க ஒரு ஃபீலிங் இல்லை, அப்படி சிரிச்சுக்கிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்கான். ஹம்சா பெண்டலாஜ் 1986 அல்ஜீரியாவில் பிறக்கிற இந்த பையனுக்கு கோடிங் மேலே அவ்வளோ கிரேஸ். ஸோ சின்ன வயசுலேயே கோடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த பெருசானி ஹேக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஹேக்கிங்லேயே அவர் மாஸ்டர் ஆகுறாரு. அண்ட் அப்போ தான் அலெக்சாண்டர் ஒரு ஆளோட இன்ட்ரோ இவர் கிடைக்கிது. இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்பை அப்படின்ற ஒரு வைரஸையும் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ண மட்டும் போதுமா, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்ல. ஸோ பேங்க் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இமெயில்ஸ், மெசேஜஸ் இது மூலமாக எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய கம்ப்யூட்டர்ஸை இந்த மெயிலால் இவங்களுக்கு ஹேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மில்லியன் கம்ப்யூட்டரை ஒரு ஆள் மட்டும் ஹேக் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இந்த வைரஸ் மூலமாக தான் அத்தனை பேர்த்தோட காசையுமே இவர் எடுத்திருக்காரு. அண்ட் இதுக்காக நிறைய ஃபோனை மாற்றுறது, IMEI நம்பரை மாற்றுறது அப்படின்ட்டு பக்கா சேஃபாக தான் இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் ஹம்சாவுக்கு கல்யாணம் ஆகுது அண்ட் ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. ஸோ இவங்க ஃபேமிலியே சரி எஜிப்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் போலீஸ் இவருக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஆள் அரசான தெரிஞ்சோடனே அங்கே பப்ளிக் க்ரௌட் சேர்ந்துருச்சு. அண்ட் அங்கே மீடியாஸ்லாம் ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹம்சா சொன்ன பதிலை கேட்ட உடனே அங்கே இருந்த பப்ளிக் சரி மீடியாவுக்கும் சரி அவங்க பணத்தை கேட்க அவங்களுக்கு தோணவே இல்லை. அண்ட் அவரை கேள்வி கேட்கணுன்னே தோணலை. அப்படின்னு அவர் பதில் சொன்னார்னா, அவர் அடித்த அந்த $400 பில்லியன் ஆஃப்ரிக்காவில் இருக்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு எஜுகேஷன்ட்டு ₹1 இல்லாமல் எல்லாமே அவங்களுக்கே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது கேட்ட உடனே மக்களுக்கு அவங்களோட காசை திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவே அவங்களுக்கு வாய் வரல. அண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஷாக். என்னடா $400 பில்லியன் அடிச்சிருக்கான், அதுலேருந்து $1 கூட அவனுக்குன்னு செலவு பண்ணிக்காமல் எல்லாமே இப்படி செலவு பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. ஸோ அப்பையிலேருந்து திருடனாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள் அன்னிலேருந்து அவங்க கண்ணுக்கெல்லாம் ஹீரோவாக தெரிஞ்சார். அண்ட் அங்கேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போன ஹம்சாவுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அண்ட் இதோட முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. சில வருஷம் கழிச்சு இன்டர்நெட்டில் ஒரு வைரலான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஹம்சாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பப்ளிக்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் என்னாச்சு, அவருக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தீங்க, ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் ஒருத்தர்கிட்ட இந்த காசை வாங்கி கொடுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்களோ அதே மக்கள் அவருக்காக ஏன் அவர் தூக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்ட்டு போராட வச்சாங்க. அண்ட் இந்த விஷயம் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, US கவர்மெண்ட்டே வந்து அவருக்கு ஒன்றும் ஆகலை, சேஃபாக தான் இருக்காங்கன்ற நியூஸை தர அளவுக்கு இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் ஸ்மைலிங் ஹேக்கரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கொஷின், $400 பில்லியன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்போட இதில் ப்ராடக்ட்ஸோட ரேட் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.